அடுத்து கிராண்ட் விட்டாரானா லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தோம் 2022 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குன்னா இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஜீட்டால ஸ்மார்ட் ஹைபிரிட்னா டாப் அண்ட் மாடல் ஃபுல்லி டாப் அண்ட் மாடல்னா டயர்ஸ் அதே மாதிரி இதுலயுமே எல்லாம் ஒரு 90% கண்டிஷன்ல டயர்ஸ் இருக்கு. அலாய் வீல்ஸ் புது வண்டியில போய் நம்ம என்னத்த சொல்றது, ஒண்ணுமே இல்லைனா வண்டி புது வண்டி அவ்வளவுதான். 70,000 ஓடி இருக்குண்ணா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஸ்மார்ட் ஹைபிரிட் இன்டீரியர் இருக்கட்டும் எக்ஸ்டீரியர் இருக்கட்டும் லெதர் இதுல எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வண்டி இது ஒயர்லெஸ் சார்ஜர் வருதானே? ஒயர்லெஸ் சார்ஜர் தெரியலண்ணா. இல்ல ஒயர்லெஸ் சார்ஜ் வராது. இல்ல அது இப்போ வர டெக்னாலஜி தான். அதான் இந்த வண்டிக்கு கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். கஸ்டமர் கேட்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12,80,000 கேட்கறாருங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்ல, அதில் நெகோஷியபிள் கேட்கறாங்க. 12,80 கேட்கறாங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்ல, அதில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம்ண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் ஃபுல் லோனே வாங்கி தரலாங்கண்ணா. ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஃபுல் லோனே நம்மளால வாங்கி தர முடியும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் வந்து இந்த வண்டியை வாங்குறதுக்கும் புது வண்டி வாங்குறதுக்கும் எவ்வளவு மிச்சப்படும்? புது வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் புது வண்டி ஆன் ரோட் காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1660 வருதுங்கண்ணா. இது அந்த டைம்ல 2022ல 19 ரூபாய் வந்த வண்டி. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ரேட் ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு பக்கம் குறைஞ்சிருக்கு. நீங்க 1650க்கு நீங்க புது வண்டி எடுத்தாங்கனாலும் இந்த மாதிரி வண்டிக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னா குவாலிட்டியா போடுவீங்க. சீட் கவர்ஸா இருக்கட்டும், மேட்டு மற்ற இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு அடுத்து கிராண்ட் விட்டாரானா லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தோம் 2022 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குன்னா இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஜீட்டால ஸ்மார்ட் ஹைபிரிட்னா டாப் அண்ட் மாடல் ஃபுல்லி டாப் அண்ட் மாடல்னா டயர்ஸ் அதே மாதிரி இதுலயுமே எல்லாம் ஒரு 90% கண்டிஷன்ல டயர்ஸ் இருக்கு. அலாய் வீல்ஸ் புது வண்டியில போய் நம்ம என்னத்த சொல்றது, ஒண்ணுமே இல்லைனா வண்டி புது வண்டி அவ்வளவுதான். 70,000 ஓடி இருக்குண்ணா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஸ்மார்ட் ஹைபிரிட் இன்டீரியர் இருக்கட்டும் எக்ஸ்டீரியர் இருக்கட்டும் லெதர் இதுல எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வண்டி இது ஒயர்லெஸ் சார்ஜர் வருதானே? ஒயர்லெஸ் சார்ஜர் தெரியலண்ணா. இல்ல ஒயர்லெஸ் சார்ஜ் வராது. இல்ல அது இப்போ வர டெக்னாலஜி தான். அதான் இந்த வண்டிக்கு கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். கஸ்டமர் கேட்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12,80,000 கேட்கறாருங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்ல, அதில் நெகோஷியபிள் கேட்கறாங்க. 12,80 கேட்கறாங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்ல, அதில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம்ண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் ஃபுல் லோனே வாங்கி தரலாங்கண்ணா. ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஃபுல் லோனே நம்மளால வாங்கி தர முடியும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் வந்து இந்த வண்டியை வாங்குறதுக்கும் புது வண்டி வாங்குறதுக்கும் எவ்வளவு மிச்சப்படும்? புது வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் புது வண்டி ஆன் ரோட் காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1660 வருதுங்கண்ணா. இது அந்த டைம்ல 2022ல 19 ரூபாய் வந்த வண்டி. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ரேட் ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு பக்கம் குறைஞ்சிருக்கு. நீங்க 1650க்கு நீங்க புது வண்டி எடுத்தாங்கனாலும் இந்த மாதிரி வண்டிக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னா குவாலிட்டியா போடுவீங்க. சீட் கவர்ஸா இருக்கட்டும், மேட்டு மற்ற இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு